ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி சிஜிஎல் 2023ல் ஜூலை 21 ஷிஃப்ட் 1 பேப்பர் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கொஷனில் பார்ப்போம். ஏ சோல்ட் அன் ஆர்டிக்கல் டு பி அட் 25% ப்ராஃபிட். ஏன்றவன் பிக்கு 25% ப்ராஃபிட்டில் ஒரு ஆர்டிக்கலை விற்கிறான். ஏன்றவன் 100 இருந்தால் பின்றவன் 125 இருப்பான். ஓகேவா? அதை சிக்கு விற்கிறான். சம் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேவா? இப்போது சியோட காஸ்ட் ப்ரைஸையும் ஏவோட காஸ்ட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணும்போது சியோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா ஏவோட காஸ்ட் ப்ரைஸை விட 30% அதிகமாக இருக்குது. ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் 100னா அதில் 30% எவ்வளோ? 130. கரெக்டாக? அப்போது பி எவ்வளோக்கு விற்றுருப்பான்? 5 பார்ட் லாபத்துக்கு விற்றுருப்பான். 5 பார்ட்டு பியோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 125 × 100. 25 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 4, இங்கே 5, அகைன் கேன்சல் பண்ணுறேன், 4%. ஸோ ஆன்சர் வில் பி 4%. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆவரேஜஸ் ஆஃப் க்ரோத் ரேட் இன் கூலர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ்? கூலர் அண்ட் ஃபேன்ஸோட ஆவரேஜ் க்ரோத்தோட டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறான். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா முதல்ல ஆவரேஜ்ன்றதை எடுக்கலாம். ஆனால் ஆவரேஜ்ன்றதை எடுக்கிறது பதிலாக ரெண்டு பேர்த்துக்குமான டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், மொத்தம் எவ்வளோ கூலர்ஸோட க்ரோத் எண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபேன்ஸோட க்ரோத்தை எண்ணிக்கிறேன். சரியா? கூலர்ஸோட க்ரோத் எவ்வளோ இருக்குது? டென்ஸ் பிளேஸ் மட்டும் பாருங்கள். 6, 13, 18, 22, 22 பக்கத்தில் ஒரு 0, டென்ஸ் பிளேஸ்ன்றதுனால. அடுத்து நம்ம ஒன்ஸ் பிளேஸ் எடுத்துக்கலாம். 2, 6, 6, இது ஒரு 11. ஆட் பண்ணோம் அப்படின்னா 231 அப்படின்றது வருது. யாரோட க்ரோத் அப்படின்றது? சி, கூலரோட க்ரோத்து. இதுக்கப்புறம் நம்ம ஃபேன் எண்ணிப்போம். ஃபேனில் டென்ஸ் பிளேஸ் என்ன? 2, 3, 7, 7, அப்புறம் 9, 90. கரெக்டாக ஒன்றோட செக் பண்ணிப்போம். 3, 6, 3, 6, 8, 80 தான் வருது. நல்ல வேலை, மிஸ்டேக் பண்ணியிருப்போம். 80, அப்புறம் ஒன்ஸ் பிளேஸில் செக் பண்ணணும்னா 15, 95. ஸோ 95யும் 231 நம்ம மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 95 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 20, இது ஒரு 6, இது ஒரு 6, இதுக்கப்புறம் என்ன வரும்? 136ன்னு வரும். கரெக்டாக? ஸோ 136, இது மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 4 டேர்ம் இருக்குது. ஸோ டிவைடட் பை 4 இப்போ பண்ணோம்னா 34ன்றது நமக்கு ஆன்சராக வரும். அதுதான் நம்மளோட ஆவரேஜ். ராகவ் கவர்ஸ் a distance of 3300 meter in 45 seconds. What is his speed? What is his speed? இங்கே 11ஆல் கேன்சல் ஆகிற ஒரு மீட்டர் இதுவை கொடுத்துருக்கான், டிஸ்டன்ஸை கொடுத்துருக்கான். எது இதில் 11ஆல் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள், அதுதான் ஆன்சராக இருக்கும். இல்லை மெத்தடாக போடும் அப்படின்னா 3300 டிவைடட் பை 45 இன்ட்டு என்ன பண்ணலாம்? 45 மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்றிக்கலாம். செகண்ட்ஸாக மாற்றிட்டேன். இப்போ இது என்னது? மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு மாற்றிடுச்சு. இதுக்கப்புறம் நான் அதை கிலோமீட்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவேன்? 18 டிவைடட் பை 5. ஸோ இதை நான் யூஸ் பண்ணுவேன். 18 டிவைடட் பை 5 என்ன வரும்? இது ஒரு 5 டைம்ஸ், இது ஒரு 2 டைம்ஸ். கரெக்டாக? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். 6 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் என்ன வருது? 55 அப்படின்னு வரும். இப்போ அகைன் நான் கேன்சல் பண்ணுறேன். இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 22 டிவைடட் பை 5ன்னு வரும். எவ்வளோ வருது? 4.4. ஸோ 4.4 மீட்டர் பர் செகண்ட். If successive discounts of 5%, 10%, P% are equal to a single discount of 31.6%, then the value of P. Pயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 3 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். அதில் 2 வேல்யூ. P அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரி, இப்போ 100 ரூபா இருக்குது. 100 ரூபாயில் 5% டிஸ்கவுண்ட் பண்ணால் எவ்வளோ? 95 டிவைடட் பை 100 அந்த மாதிரி வந்துடுமா? அதை நம்ம ஆக்சுவல் வேல்யூவாக எடுக்காமல் அப்படியே எடுத்துக்கலாம். 10% டிஸ்கவுண்ட் பண்ணால் 90%ஆக ஆகிடும். அடுத்து P% டிஸ்கவுண்ட் பண்ணால் என்ன வரும்? நான் என்ன P 100 மைனஸ் Pயை வெறும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? டிவைடட் பை ஈக்குவல் டு 31.6. அதாவது 100 ரூபாயில் 31.6% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் என்ன வரும்? 68.4ன்னு வருமா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 2 0க்கு 2 0 கேன்சல். இங்கே ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இது டிவைடட் பை 10 எடுத்துக்கலாம். டெசிமலுக்கு பதிலாக ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 9 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? 76ன்னு வரும். 95 5s are 9, சரி 9 5s are 95, 19 5s are 95, அப்புறம் வந்து 19 4s are 19 4s are தானே? எஸ், 19 4s are 76. நெக்ஸ்ட் இதை 20ஆல் பண்ணுவோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 18 வந்துடும். கரெக்டாக? எக்ஸோட வேல்யூ 18. ஆக்சுவலாக எக்ஸுன்றது என்ன சொல்லியிருந்தேன்னா 100 மைனஸ் பின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? அப்போது 100 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 80னா பியோட வேல்யூ என்ன வரும்? பியோட வேல்யூ 20%. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன் அண்ட் காதி என்னன்னு கேட்குறான். இப்போ என்ன பண்ணலாம், காட்டனோட டோட்டல் முதல்ல எடுத்துப்போம். எவ்வளோ இருக்குது? 241, 341, 351, 355 ஊற்றிப்போம். இப்போ அடுத்து காதியில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். காதியில் எவ்வளோ இருக்குன்னா 245, கரெக்டாக? 245, 345, 355, 363. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா? டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 8. ஆன்சர் 8. ஓகே, ஸோ கொஷினை படிச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பிபி இன்ட்டு என்னது பிஏ ஈக்குவல் டு பிடி இன்ட்டு பிசி. பிபியோட வேல்யூ என்ன? 8. பிஏவோட வேல்யூ தெரியாது. பிடியோட வேல்யூ என்ன? 10 இன்ட்டு பிசியோட வேல்யூ என்ன? 18. கரெக்டாக? 18 கேன்சல் பண்ணிக்கலாமா? டிவைடட் பை 4. ஓகே, ஸோ டிவைடட் பை 2 பண்ணியிருக்கேன். 90 டிவைடட் பை 4. 90 டிவைடட் பை 4 என்ன வரும்? 20. இது 22.5 வருது. ஓகே, பிஏவோட வேல்யூ 22.5. அவன் கேட்குறது ஏபியோட வேல்யூ. எனக்கு பிபியோட வேல்யூ தெரியும், ஸோ அதோட அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா எனக்கு கிடச்சிரும். 22 மைனஸ் 8 14.5. ஆன்சர் 14.5. கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபின்னு போட்டோன்னா எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதானே வரும். எக்ஸ் ப்ளஸ் ஒயோட வேல்யூ என்ன? 7 ஸ்கொயர் 49 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ்ஒய் என்ன வரும்? 38. மைனஸ் பண்ணிட்டோன்னா 11. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 11. எது கரெக்டு, எது இன்கரெக்டு அப்படின்னு கேட்குறான். கரெக்டாக? இது மூணுமே கரெக்டானது. பிகாஸ் இந்த ஐடென்டிட்டிஸ் படிச்சிருந்தால் தெரியும். காஸ் எக்ஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி செக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 வராது. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இங்கே என்ன கொடுத்துருக்கான்? The volume of a cuboid is twice that of a cube if the dimension of a cuboid is என்னது 8 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர் இன்ட்டு 60 மீட்டர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப் என்ன அப்படின்னு கேட்குறான். வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் இஸ் டுவைஸ் தட் ஆஃப் கியூப். கொஷின்லேயே கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் கண்டுபிடிக்கலாம். 8 இன்ட்டு 16 இன்ட்டு 2 இன்ட்டு கியூபோட வால்யூம் கேன்சல் பண்ணிட்டோன்னா 8. கியூபோட வால்யூம் வந்து 8 இருந்ததுன்னா கியூபோட சைடு என்னவாக இருக்கும்? வெறும் 8 இருக்கும். ஸோ ஏவோட வேல்யூ 8ன்னா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா? இருக்கிற ஒரு ஏரியா மொத்தம் எத்தனை சைடு இருக்குது? கியூபுக்கு 6 சைடு இருக்கா? அப்போது 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர் 6 இன்ட்டு 8 8 64 என்ன வருது? 384ன்னு வருதா? ஆன்சர் இஸ் 384. ஓகே, கொஷின் என்ன கொடுத்துருக்கான்? a மைனஸ் 2b இந்த மாதிரி கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ணலாம்? a இஸ் ஈக்குவல் டு 1, b இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். 1 மைனஸ் 2
1 மைனஸ் 3 என்ன வரும் a ப்ளஸ் பின்றது 2ன்னு வந்துடும். 1 மைனஸ் 3 இங்கே மைனஸ் விட்டோம் பார்த்தீங்களா, நல்ல வேலை, கடைசியாக வந்து ஆப் ஆகிட்ருக்கும் மைனஸ். ஓகே, 1 மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 3 அகைன் என்ன வருது 4 மைனஸ் 5. இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்ன வரும் -1 இங்கே -2 ப்ளஸ் இது ஒரு -2 இது ஒரு 2 தென் இங்கே ஒரு -2 இங்கே ஒரு -1. அப்போ என்ன ஆகும் +2 வந்துடும், இங்கே -4 வந்துடும், இங்கே +2 வந்துடும். +2க்கும் -2க்கும் கேன்சல், எனக்கு ரிமைனிங் இருக்கிறது -4 தான். ஏபியை வந்து a is equal to 1 b is equal to 1 இந்த ஆப்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும், இங்கே -2ன்னு வரும், இங்கே 18ன்னு வரும், இங்கே மட்டும்தான் -4ன்றது வரும், இங்கே பார்த்தீங்கன்னா +6ன்றது வரும். ஸோ அதனால் பி தான் நமக்கு ஆன்சர். இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் உல்ட்டாவாக எழுதினாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்ன பண்ணலாம், a ப்ளஸ் பி ப்ளஸ் சி a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். 12 ஸ்கொயர் 144 மைனஸ் 3 இன்ட்டு இது நான் 47. 3 இன்ட்டு 47 எழுது 7 3s are 21 2 3 4s are 12 ப்ளஸ் 2 14. கரெக்டாக? அப்போ 144ல் 141 போச்சுன்னா 3, 12 இன்ட்டு 3 36. ஆன்சர் 36. இதை நம்ம போர்ட்மாஸ் ரூல் படி போட்டுட்டாலே ஆன்சர் வந்துடும். கரெக்டாக? என்ன பண்ணலாம், +7க்கு -7 கேன்சல் பண்ணிடலாம், மீதி இருக்கிறது -9 தான். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நமக்கு என்ன வரும் 14 அப்படின்றது கிடைக்கும். 8 மைனஸ் 14 அப்படின்றது என்னது, 8 மைனஸ் 14ன்றது -6ல் வரும். ஸோ இந்த மைனஸ்க்கும் கேன்சல் ஆகி +6க்கு போயிடும். அப்போ 10 டிவைடட் பை 5 இன்ட்டு 1 ப்ளஸ் இது 9 கேன்சல் பண்ணால் 2 + 1 11. ஆன்சர் 11. sec square theta minus cot square theta 90 minus theta. கரெக்டாக? cot 90 minus theta என்ன வரும், tan theta அப்படின்றது வரும். கரெக்டாக? அப்போது tan square theta இருக்குது, sec square minus tan square theta என்ன வரும் 1ன்னு வரும். ஏவும் பியும் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 20 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அதே வேலையை 30 நாளில் முடிக்கிறான். அப்படின்னா பி தனியாக வேலையை முடித்தான்னா எவ்வளோ நாளாக முடிப்பான் அப்படின்றத கேள்வி. எஃபிஷியன்சி எல்சிஎம் எடுத்தால் 60ன்னு கண்டுபிடிக்கலாம். 3 இது ஒரு 2. இது என்னது எஃபிஷியன்சி, இது டோட்டல் ஒர்க்கு தான் வந்து எல்சிஎம் எடுத்தால் கண்டுபிடிக்க முடியும். இந்த வரக்கூடிய எல்சிஎம்மோட நம்பர் ஆஃப் டேஸை டிவைட் பண்ணுறது மூலிமா நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும். சரியா? ஸோ 3 2ன்னு இருக்குது. என்னது ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 3, ஏவோட எஃபிஷியன்சி 2னா பியோட எஃபிஷியன்சி என்னென்னு கண்டுபிடிக்கலாம், பியோட எஃபிஷியன்சி 1ன்னு கண்டுபிடிக்கலாம். 60 டிவைடட் பை 1 எவ்வளோ 60. ஆன்சர் 60. என்னடா இது 60 டிவைடட் பை 1 போட்டிருக்கான்னா ஒன்றும் இல்லை, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி தான் நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது கிடைக்கும். இப்போ நம்மளோட இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு என்னது எஃபிஷியன்சி. இதுதான் பேஸ் ஃபார்முலா. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஒர்க்கர் என்ன பண்ணுறான், 3/5 ஆஃப் எ ஒர்க்கை 12 டேஸில் முடிக்கிறான். 3/5 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கை 12 டேஸில் முடிக்கிறான்னா 1 பார்ட் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பான், 12 இன்ட்டு என்ன பண்ணலாம் இன்ட்டு 5 டிவைடட் பை 3 டேஸில் முடிப்பான். அப்போ 3/4 ஆஃப் த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பான், 3/4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு வந்துடும் 3 4s ஆன் போத் சைட். கேன்சல் பண்ணுறேன், அகைன் இதை கேன்சல் பண்ணுறேன், 15 நாளில் முடிப்பான் அப்படின்றது ஆன்சர் வந்துடுச்சு. ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன பண்ணலாம், டீவியேஷனில் போடலாமா, என்னோடய டீவியேஷன் வந்து 50ன்னு வச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், -1 -8 ப்ளஸ் 11 ப்ளஸ் 5 ப்ளஸ் 8 டிவைடட் பை என்னது, நான் என்ன பண்ணியிருந்தேன் 50 தான் என்னோடய டீவியேஷனாக எடுத்திருந்தேன்.
எத்தனை பேர் இருக்காங்கன்னா 5 பேர் இருக்காங்க. கரெக்டாக? இது என்ன வரும்? -9ன்னு வரும். -9 11 2 கரெக்டாக? 10 15. அப்போ 15 டிவைடட் பை 5 எவ்வளோ வருது? +3ன்னு வருது. 50 + 3 53. இங்கே மந்த்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதோட ரேஷியோ எடுத்துக்கலாம். மந்த்லி இன்கம்மோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 12 பார்ட்டாக இருந்ததுன்னா எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ 8 பார்ட்டாக இருக்கும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4:3. அப்போ சேவிங்ஸ் எத்தனை பார்ட் இருக்கும்? ஒரு பார்ட் இருக்கும். கரெக்டாக? என்ன பண்ணலாம்? இன்கம் இன்க்ரீஸ்டை வந்து 10% நடுவில் போட்டுக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சரை 8% போட்டுக்கலாம். இங்கே சேவிங்ஸோட பர்சன்டேஜை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் இப்போ பார்ட் என்ன? 3, சேவிங்கோட பார்ட்டு 1. என்ன பண்ணிக்கலாம்? இதையும் மல்டிப்ளை நியூமரேட்டர் என்ன பண்ணலாம்? 24 + x டிவைடட் பை இதில் எடுத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர் 4 = 10%. இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். 40 24 + x = 40. இந்த 24 அந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 14ன்னு வந்துடும். 14% தான் என்னது? இன்க்ரீஸ்டு சேவிங்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு சம் கொடுத்துட்டான். சம் பிகம்ஸ் 8,320 in 3 years. முதல்ல 6,400க்கும் 8,320, அதாவது இது பிரின்சிபல், இது அமௌண்ட். இது ரெண்டே ரேஷியோ எடுத்துக்கலாம். கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 80, இது 104ன்னு வரும். அகெயின் நம்ம அடித்தோன்னா என்ன வருது? 40 52ன்னு வருது. டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 12 டிவைடட் பை 40 × 100. ஒரு 0 கேன்சல், ஒரு 0 30% வருது. இந்த 30%ன்றது 3% 3 இயர்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட். அப்போ 1 இயருக்கு எவ்வளோ வரும்? 10% வருமா? ஓகே, நம்ம 10% தான் என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே போட வேண்டியதான். 10% × 5 50% வரும். 100% அப்படின்றது பிரின்சிபலாக இருந்ததுன்னா நமக்கு கேட்குறது வந்து அமௌண்ட்டு தான் கேட்குறான். கரெக்டாக? 100% எவ்வளோனா 7,200னா 150% எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும். கேன்சல் பண்ணிக்கலாமா? இது என்னது? 2 டிவைடட் பை 3ன்னு வருது. இதை நம்ம அகெயின் கேன்சல் பண்ணோன்னா என்ன வருது? 36. ஓகே, இதை 3ஆல் தானே இருக்குது. ஓகே, 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 36 × 3 00 6 3s are 18 10800 தான் என்னோட அமௌண்ட். A works 3.5 times as fast as B. as fast as Bனா என்ன? எஃபிஷியன்சி தான் குறிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? A Bன்னு எடுத்துக்கலாம். 3.5 7/2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இவன் 7 பார்ட் வருவான், இவன் 2 பார்ட் வருவான். என்னது? எஃபிஷியன்சி. அப்போ டைம் ரேஷியோ என்ன வரும்? 2:7 வரும். பிகாஸ் நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவலாக இருக்கும்போது, டோட்டல் ஒர்க் ஈக்குவலாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த எஃபிஷியன்சி. அதனால் 7:2 2:7 அப்படின்றத நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த 2 பார்ட்டுக்கும் 7 பார்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 45 நாள்னு சொல்கிறாங்க. அதாவது 5 பார்ட்டோட டிஃப்ரென்ஸ் 45 நாள்னால் ஒரு பார்ட்டோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 9 நாள். கரெக்டாக? சரி, ஓகே. ஒரு பார்ட்டோட டிஃப்ரென்ஸ் 9 நாள். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 9 இங்கே நான் போட்டுக்கிறேன். 2 பார்ட்னா 18 × 7 தானே என்னோடய டோட்டல் ஒர்க்காக வரும். இதே நீங்கள் வந்து இங்கே 7 × 9 63ன்னு போட்டால் கூட 63 × 2 தானே அது டோட்டல் ஒர்க்காக வரும். ரெண்டுமே வந்து ஒரே விஷயந்தான். சரி, 63 × 2ன்னு எடுத்துக்கலாம். 63 × 2ன்றது தான் என்னோடய டோட்டல் ஒர்க். ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா உங்களோட எஃபிஷியன்சி ஆட் ஆகிடும். டிவைடட் பை 9. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 × 2 14 டேஸில் அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. முதல்ல இந்த கொஷினில் இருக்கிற சின்ன கேப்பை பாருங்கள். 25 - 5 20, 30 - 20 10, இது ஒரு 30 வரும். 50 - 30 20. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? QPS இஸ் கான்க்ருவன்ட் டு. ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். QPS கான்க்ருவன்ட் டு என்னது? SRQ. இப்போ நம்ம கேட்கக்கூடியது என்னென்னா PSR தான். அதாவது PSR. அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ஆங்கிளும் தெரியணும், இந்த ஆங்கிளும் தெரியணும். தட் மீன்ஸ் இந்த எஸ்ஸும் தெரியணும், இந்த எஸ்ஸும் தெரியணும்.
நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த டேட்டா என்னென்னா பியோட வேல்யூ 106, பியோட வேல்யூ 106, கியூவோட வேல்யூ 52. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான், இங்கே கொடுக்கவே இல்லை, இதுதான் கொடுத்துருக்கான். கியூவோட வேல்யூ 52. கரெக்டாக? ஓகே, கியூஆர்எஸ். நெக்ஸ்ட்டு இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கான்க்ருவன்ட்டுன்றதுனால இங்கே 52 இருந்ததுன்னா இங்கேயும் 52 தான் இருக்கும். ஸோ 106 + 52 என்ன வருது, 158 வருது. 158 ஒரு ஃபுல் ட்ரையாங்கிளில் 180 டிகிரி தான் இருக்கும். 158 டிகிரி வந்துருச்சுன்னா மீதி இங்கே என்ன இருக்க போகுது, 22 எஸ் 22 டிகிரின்றது இருக்க போகுது. கரெக்டாக? இங்கே 22 டிகிரி, இங்கே 22 டிகிரினா இங்கே எவ்வளோ இருக்க போகுது, 22 டிகிரி தான் இருக்க போகுது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் என்னென்ன கண்டுபிடிக்கணுன்ட்டு. இந்த எஸ் கண்டுபிடிக்கணும், தென் இந்த எஸ் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது, 74. ஆன்சர் 74. கொஷின் என்ன கொடுத்துருக்கானா, அனுஜ் அண்ட் அனுப் ஹேஸ் டு ட்ராவல் ஃப்ரம் பிளேஸ் ஏ, பிளேஸ் ஏலேருந்து பிளேஸ் பிக்கு போகிறாங்க. அனுஜ் என்ன பண்ணுறான்னா 70 km/h வந்து போகிறான். 3 தடவை வந்து ஹால்ட் ஆகிறான். ஒரு ஹால்ட்டுக்கும் 10 நிமிஷம். அப்போ என்ன ஆகுது, மொத்தம் 30 நிமிஷம் அப்படின்றது ஹால்ட் ஆகிறான். ஆனால் அனுப் என்ன பண்ணுறான்னா 80 km/h போகிறான். 4 ஹால்ட்டு, ஒரு ஹால்ட்டுக்கு வந்து 15 நிமிஷம் அப்படின்றத எடுத்துக்கிறான். அப்போ மொத்தம் என்னது, 60 நிமிஷம் வந்து ஹால்ட்லேயே வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறான். அனுப்பு பிக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 8.5 மணி நேரம் ஆகுது. ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன், அரை மணி நேரம் வந்து அவன் ஹால்ட்டுக்கே போயிடும். அப்போ மொத்தம் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பானா, 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனுஜ் விடுங்க, ஸ்பெல்லிங் விடுங்க, 8 hours ட்ராவல் பண்ணியிருக்கான். 8 ஹவர்ஸு 70 km/h ட்ராவல் பண்ணியிருந்தானா அவனோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது 8 × 70 இருந்திருக்கும். அதை அப்படியே விட்டுக்கலாம், ஃப்ரீயாக விட்டுக்கலாம். தென் என்னது, அனுப்பு இருக்கான். அனுப்பு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்றதான் நம்மளுக்கு கேள்வி. அனுப்புக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, 70 km/h இங்கே 70யா இல்லை 80 km/h போகிறான். இது டிஸ்டன்ஸு டிவைடட் பை 80னா நமக்கு டைம் கிடச்சிரும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. என்னது 7 hours வந்து ட்ராவல் பண்ணுவான். ஆனால் மேட்ரு என்னன்னா அவன் 4 ஹால்ட் எடுக்கிறான். ஒரு ஹால்ட்டுக்கும் 15 நிமிஷம் ஆகிடுது. அப்போ என்ன ஆக போகுது, 4 × 15 60 minutes ஆகுது. 1 hour. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் ஆகுது, 8 மணி நேரம். 8 மணி நேரம் அவன் என்ன பண்ணுறான், ட்ராவல் பண்ணுறான். இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்கான், இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டான். PQ 18, QR 13, RPன்றது 15. முதல்ல ஸ்டெப் என்ன பண்ணோம், PD வந்து கேட்குறானா, என்னது PD அப்படின்ற இந்த லென்த் கேட்குறான். இந்த ஆப்போசிட் சைடு நமக்கு என்ன, அதாவது இந்த சைடு என்னென்னு பார்க்கணும், RQ. கரெக்டாக? RQவோட வேல்யூ என்ன, 13ன்னு கொடுத்துட்டான். சரி, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செம்பி பெருமீட்டர் என்ன அப்படின்றத பார்க்கணும். செம்பி பெருமீட்டர் என்னன்னு பார்க்கணுன்னா மொத்தம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, இது ஒரு 28 வருது, இது ஒரு 38, 46ன்னு வருதா. ஓகே, 46 டிவைடட் பை 2ன்னு வரும், 23ன்னு வரும். இப்போது செமி பெரிமீட்டர் மைனஸ் இந்த 13, இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற 13 நமக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன ஆகிடும், 10 சென்டிமீட்டர் கிடச்சிரும். இந்த 10 சென்டிமீட்டர் தான் இதாக இருக்க போகுது. இங்கே 10 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 10 சென்டிமீட்டர். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்டில் எது இருக்குன்னு பாருங்கள். இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் இது இருக்குது. கரெக்டாக? இது இருக்குது. இதை வச்சு இங்கே கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்து இதை கண்டுபிடிச்சோன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் எது இருக்குது, இது இருக்குது. இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ வெரி சிம்பிளான ஒரு கொஷின். ஆனந்தன்றவன் என்ன பண்ணுறான்னா, இந்த லேகுன்னு இருக்குல்ல, இந்த வார்த்தை, இந்த லேப்னு வச்சுக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு லேப்பை 5 ஹவரில் ட்ராவல் பண்ணுறான். இது டைமு, இது ஸ்பீடு, இது நம்ம டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ டைம் இன்டூ டிஸ்டன்ஸ் தான், டைம் இன்டூ ஸ்பீடு தான் டிஸ்டன்ஸ். 50 km/h, அதாவது 5 ஹவர்ஸில் 50 km/h ட்ராவல் பண்ணுறான். அப்போ அவனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 250 கிலோமீட்டராக இருக்கும். செகண்ட் லேப்பில் அவன் என்ன பண்ணுறான்றதை பாருங்கள். அவன் ஸ்பீடை 20% இன்க்ரீஸ் பண்ணுறான். 10%னா 5, 20%னா என்னது 10ன்னு வரும். அப்போ 50 + 10 60 km/h போகிறான். எதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பீடாக போகிறான் அப்படின்னா 20% வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு. ஸ்டார்டிங்கில்
250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இது பண்ணால் இப்போ அவன் 20% அதிகமாக வந்து கவர் பண்ணோம். 20%னா எவ்வளோ வரும் இதில்? 250ல் 10%னா 25, 20%னா 50. அப்போது 300 கிலோமீட்டரை வந்து அவன் இப்போது கடக்க போகிறான். அவனோட டைம் எவ்வளோ இருக்கும்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு, டைமு எவ்வளோ? 5 ஹார்ஸாக இருக்கும். தேர்ட் லேப்பில் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் 10% வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னு நினைக்கிறான் செகண்ட் லேப்பை இது பண்ணி. ஸோ இதிலேருந்து 10% எவ்வளோ வரும்? 10%னா எவ்வளோ வரும்? 30ன்னு வரும். 330 கிலோமீட்டர் பர் ஹார் வந்து கிலோமீட்டர் வந்து போகிறான். சரியா? சரி. ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 லேப்ஸ். ஓகேவா? அவன் தேர்டு லேப்போட ஸ்பீடை என்னவா வச்சுருக்கான் அப்படின்னா, இந்த ரெண்டுத்தோட ஆவரேஜ் ஸ்பீடாக வச்சுக்கிறான். இது ரெண்டுத்தோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன? 55. பிகாஸ் 50 + 60 111, 111 டிவைடட் பை 2 55. அப்போது 330 டிவைடட் பை 5ன்றது எவ்வளோவா இருக்கும்? டிவைடட் பை 55ன்றது எவ்வளோவா இருக்கும்? 6 டைம்ஸாக போகுமா? ஸோ 6 டைம்ஸ் தான், அதாவது 6 ஹார்ஸ் வந்து ஆகுது தேர்ட் லேப்பில். மொத்தம் 3 லேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது? ஆட் பண்ணி பார்ப்போம். 10, 16 மணி நேரம் ஆகுது. ஓகே, இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். தேங்க்யூ.